பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலையா இல்லை சொந்த தொழிலா இல்லை அரசு உத்தியோகம் வேலையாக இருந்தால் அரசு உத்தியோகம் அமையுமா அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம், லக்னத்துக்கு 6ஆம் இடமோ இல்லை ராசிக்கு, அதாவது தனுசு ராசிக்கு 6ஆம் இடமோ உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தது அப்படின்னா நீங்கள் வேலை செய்ய போகிறீர்கள் என்று அர்த்தம். அதே மாதிரி 6ஆம் இடம் வலுக்கலை, 10ஆம் இடம் தான் வலுத்திருக்கு அப்படின்னா சொந்த தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். சரி, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உக்காந்து வலுவாக இருக்குது அப்படின்னாலும் வேலையை தான் செய்ய போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது, 6ல் ராகு இருக்குது, 6ல் சனி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னாவே 6ல் சனி விட்டுருங்க, 6ல் ராகு இந்த மாதிரி இருக்குன்னா மேக்ஸிமம் பிஸ்னஸ் அமையும். ஸோ இது எந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு, வேலையா தொழிலான்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ஜீவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, ஒரு படித்தாச்சு, வேலைக்கு போகணும் அப்படின்னா அது வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் அதுதான் எடுத்துக்கும். இது பார்த்திங்கன்னா 6ல் குரு, 6ல் சுக்கிரன் இப்படிலாம் இருந்தாலோ, இல்லை 6ஆம் இடத்த குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து பார்த்தாலோ, அதே மாதிரி 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்தி இருந்தாலோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை தான் அமையும். வேலை, அதாவது 6ஆம் இடம் வலுத்துறது அப்படின்னாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது அடிமை ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர்கிட்ட போயிட்டு அடிமையாக இருக்கிறது, வேலை பார்க்குறது அப்படின்றது இந்த காலத்துலையும் அதுதான். அந்த காலத்தில் அடிமைன்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் கார்ப்பரேட் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 6ஆம் இடம் வலுத்ததுன்னா ஒருத்தர் கீழே நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். 10ஆம் இடம் வலுத்ததுன்னா நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி தான் கணக்கு தான். ஒரு சில பேருக்கு என்ன ஆகுன்னா, 10ஆம் இடம் வலுக்காமல் லக்னாதிபதி ரொம்ப வலுவாக இருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா தொழில் தான் அமையும். டெம்பரவரியாக தொழில் செய்வாங்க, அதுக்கப்புறம் அது நிலைக்காமல் இன்னொரு தொழில் செய்வாங்க, அதிலும் சக்ஸஸ் ஆவாங்க, அதுவும் தூக்கி போட்டு இன்னொரு தொழில் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அமையும். இதில் முதல்ல வேலையில் கவர்மெண்ட் வேலை அமையுமா அப்படின்றத முதல்ல பார்ப்பேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமான்றதை பற்றி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அரசு உத்தியோகம் ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய வீடு சிம்ம வீடு. உங்கள் லக்னத்துக்கோ எந்த வீடாக அது வந்தாலுமே சரி, சிம்மம் கிடக்கூடாது. சிம்ம ராசி உங்கள் கட்டத்தில் அந்த சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியோ ராகுவோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மெயினாக சனி இருக்கக்கூடாது. அந்த சிம்மம் குரு சுக்கிரன் பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். ஒன்று, அது இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கணும். சிம்மாதிபதி சூரியன் சனியோட சேர்க்கையிலையோ பார்வையிலோ இருக்கக்கூடாது. சூரியன் நல்லா இருக்கணும், உச்சமாக இருக்கணும், இல்லைனா குரு பார்வையில் இருக்கணும். சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்தோ இல்லை ஒரே வீட்டில் இணைந்தோ, அதில் சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கலாம், குரு இல்லை ஆட்சி உச்சமாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா முதல் தர சிவராஜ யோகம். ஸோ இந்த ஒரு யோகம் இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பளம் உங்களுக்கு ஜீவனமாக அமையும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் பிறக்கணும். அதாவது சூரியன் சந்திரன் ஒளியாக இருக்கணும். ஒளியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். பௌர்ணமியில் பிறந்தாலோ இல்லை பௌர்ணமிக்கு முன்னாடி பின்னாடி பிறந்தாலும் அந்த ஒளி குறையாது இல்லையா? இப்போ பௌர்ணமி அன்றைக்கி தான் சந்திரன் பவராக இருப்பாருன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி நாள்னா அமாவாசையாக இருக்கும் கிடையாது. அதுவுமே பௌர்ணமி தான். அது பௌர்ணமிக்கு நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ பௌர்ணமிக்கு முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டு வேலைக்கு சொந்தம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அமாவாசையில் பிறந்தவங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா அதில் குரு சுக்கிர தொடர்பு இருக்கும். அமாவாசை யோகத்தில் பிறந்து அதில் குரு சுக்கிரன் தொடர்பில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்றது கிடைக்கும். என்ன மாதிரியான வேலை, என்ன மாதிரியான கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வேலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும்
2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. 2 10ஆம் இடத்தோட குரு பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் அமையும். அப்படி இல்லைன்னா கோல்டு சம்மந்தமாக வேலை செய்வீங்க. அப்படியும் இல்லைன்னா வந்து டீச்சிங் சொல்லிக் கொடுக்குற துறை அட்வைசரி பிஸ்னஸ் அமையும். இல்லைனா லா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படிப்பீங்க, சட்டத்துறையில் வந்து அமையும். ஸோ 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பு கொள்ளும்போது இந்த விஷயங்களில் தான் அமையும். இதே வந்து குருவும் தொடர்பு கொள்ளுது, சனியும் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா இந்த சட்டத்துறையில் நல்ல வக்கீலாகவும், சனி தொடர்பு கொண்டால் கெட்ட வக்கீலாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. கெட்ட வக்கீல்னால் என்ன, கிரிமினல் லாயரில் கொஞ்சம் எப்படி வேணாலும் வாதாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அமையும். அடுத்தது சுக்கிரன் நல்ல வலுவாக இருக்குது. சுக்கிரனோட வீட்டில் ரிஷபத்துலேயும் துலாத்துலேயும் எல்லா கிரகங்களும் இருக்குது அப்படின்னா, ஸோ 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட கலைத்துறை, ஃபேஷன் டிசைனிங், பேக்கரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸு இது பண்ணுறது, ஃபேன்சி ஸ்டோரு, இந்த மாதிரி ஃபுட்டு தொழில், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஸோ இதில் வேலை செய்கிறதுக்கு, அதாவது அதில் 6ஆம் இடத்துல வளர்த்துருந்தால் வேலை, 10ஆம் இடம் வளர்த்தா தொழில். இவ்வளோ தான் வந்து விஷயம். அதே மாதிரி செவ்வாய் வலுத்திருந்தால் மீன்ஸ் என்னென்னா, சந்திரன் வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலோ, இல்லை வளர்பிறை சந்திரன் செவ்வாய் வந்து ஒன்றுக்கொன்று நேராக பார்த்து கொண்டிருந்தாலோ, செவ்வாயை வந்து குரு மற்றும் வளர்பிறை சந்திரன் இல்லை பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொண்டாலோ என்ன ஆகும் அப்படின்னா, மிலிட்ரி, போலீஸு இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரு பக்காவாக வேலை செய்கிற விஷயங்கள் அமையும். இதே சனி நல்லாக இருக்குது, சனி வந்து 3, 6, 10, 11 இருக்குது, சாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலான நல்ல விஷயத்தில் பெரிய லாபத்தை கொடுத்துரும். லிக்கர் பிஸ்னஸ், மது விற்பனையாளர், இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது நெகட்டிவ் விஷயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, பெரிய வெயிட்டு கையாக இருப்பாங்க, சனி சம்மந்தப்பட்ட தொழில். இதே சனி வலுத்து குரு சுக்கிரன் தொடர்பு இல்லை அப்படின்னா அதே யூனிஃபார்ம் போட்டு ஒரு செக்யூரிட்டியாக இருப்பாங்க. இவ்வளோ தான் வந்து வித்தியாசம். ஸோ அவங்கவுங்க ஜனனகால ஜாதகப்படி ஒவ்வொன்றும் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வலுவாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வந்து நல்லா வலுவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஆளாக வருவாங்க. அது எந்த அளவுக்கு வலுன்றதை பொறுத்து. சும்மா ஒரு காய்கறி கடை போடுறானா இல்லை பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சு விற்கிறானா அப்படின்றத வச்சு அது வந்து அவங்கவுங்க சந்திரனோட வலு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி திரவம் சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்றது ஒரு அமையும். சந்திரன் வலுத்தது அப்படின்னா அது லக்னத்துக்கு யோகராக இருக்குது, ராசிக்கு நல்லவராக இருக்கிறன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரவம் சம்மந்தப்பட்ட, பால் சம்மந்தப்பட்ட தொழில், தண்ணி சம்மந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி லிக்யூட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து அமையும். சனி இது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துடுறேன். சனி வந்து நல்ல இடத்துல இருக்கிறாருன்னா லிக்கர் சம்மந்தமாக அமையும், மது விற்பனையாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பெட்ரோல் சம்மந்தமாகவும் அமையும். சனி நல்லா இருக்குது அப்படின்னா பெட்ரோல் பங்க் வச்சு நடத்துவாங்க, அது சம்மந்தமாக அமையும். இன்னொன்று வந்து கேஸ் ஏஜென்சி, கேஸ் எல்லாம் வந்து தொழில் அமையும். ஸோ இந்த மாதிரிலாம் அமையும். அதில் 6ஆம் இடம் வலுத்திருந்தது அப்படின்னா அதில் வந்து வேலை செய்வாங்க. 10 வலுத்திருந்தது, லக்னாதிபதி வலுத்திருந்ததுன்னா நல்ல சனி ராகு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னா அதில் வந்து தொழிலாக வச்சு நடத்தி பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய் நல்ல வலுத்திருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை போட்டு பெரிய ஆளாக வருவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூப்பர் மார்க்கெட்லாம் நல்லா வரணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும், ராகு நல்லா இருக்கணும். இது ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா பெரிய லெவலில் மெயினில் சூப்பர் மார்க்கெட் போட்டு நல்லபடியாக லாபம் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8, 12ஆம் இடங்கள் வலு அப்படின்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே வெளிநாட்டில் நடக்கும் உங்களுக்கு. இப்போ 8ஆம் இடமும் நல்லா சுபத்துவமாக இருக்குது, குரு பார்க்குது, சுக்கிரன் பார்க்குறாரு அப்படின்ற பட்சத்தில் வெளிநாட்டில் வந்து அமையும். இந்த தொழிலோ வேலையோ இது எல்லாமே வெளிநாட்டில் அமையும். 12ஆம் இடம் வலுத்தாலும் வெளிநாட்டில் அமையும். 9ல் ராகு இருந்தாலும் வெளிநாட்டில் அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்படி இல்லை வெளிநாட்டுக்கு போகலன்னா கூட கடல் கடந்த வாணிபங்கள், இந்த சந்திரன் நல்லா வலுத்து 8, 12 வலுவாக இருக்குது அப்படின்னா கப்பலில் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறது, ஒரு பொருளை கை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அமையும். எதுவுமே இல்லை சார், எனக்கு வந்து நான் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட 10ல் சனியோ 11ல் சனியோ இல்லை 10ல் ராகுவோ, அதாவது 10, 11ல் ராகு சனி எல்லாம் பாவகரங்கள் நல்லா வலுவாக இருந்ததுன்னா கனரக வாகனங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறது, அதாவது ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் நடத்துகிறது, வண்டி வாகனங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறது, ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் நடத்துகிறது. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய புல்டோசர்லாம் வச்சு நிறையத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுறது, அதன் மூலிமா லாபம் சம்பாதிக்கிறது, நெல் இருக்கிற மிஷின்களை வச்சு லாபம் சம்பாதிக்கிறது,
அந்த மாதிரி வண்டி ட்ராவல்ஸை வச்சு லாபம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஸோ யார் யாருக்கு எந்த மாதிரியான தொழில் அமையும், எது வழியாக போக முடியுன்றத ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முயற்சி நீங்கள் போடுறது தான் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக அமையும். உங்கள் பாட்டுட்டு முயற்சியை வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல போட்டு ஃபோக்கஸை வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல போட்டு வச்சிங்கன்னா கால விரயம் தான் மிஞ்சும். அதாவது என்னென்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும், நிற்கிற இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி புதன் வலுத்திருக்கு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, புதன் அதாவது நிறைய இப்போ வலுத்திருக்குன்றதோட அர்த்தம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கிரகம் வலுத்திருக்கும், இல்லை ஒரு கிரகம் வலுத்திருக்கும். ஆனால் எது மேஜராக வலுத்திருக்கு, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வலுத்ததுலேயே 2-3த்தில் எது ஃபஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம கவனம் செலுத்த முடியும். ஸோ அது வந்து புதன் வலுத்திருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான தொழில்கள் வந்து அமையும். இப்போ புதன் அப்படின்னா பெரிய லெவலில் காகிதம், புக் ஸ்டாலு, ஸ்டேஷ்னரி இதெல்லாம் பெருசாகவும் பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம். ஸோ அது லெவலில் வந்து அமையும். ப்ளஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமாக வேலை செய்கிறது, பேங்க்கில் வேலை செய்கிறதுலாம் குரு புதன் எல்லாமே சாதகமாக இருக்கும்போது நிகழும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து உங்களுக்கு சூரியனும் சிம்மமும் வலுத்ததுன்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் ட்ரை பண்ணணும். பௌர்ணமியில் பிறந்தால் கவர்மெண்ட் சம்மந்தமாக ட்ரை பண்ணலாம். 6ஆம் இடம் வலுத்ததுன்னா வேலையை தான் போவீங்க, மறுபடியும் வேலைக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ 10ஆம் இடம் வலுத்தது அப்படின்னா சொந்த தொழில் வந்து அமையும். ஸோ லக்னாதிபதி வலுத்தாலும் சொந்த தொழில் அமையும். ஸோ அட்வைசரி பிஸ்னஸாகவும் அமையும். இப்போ அது மாதிரி ஒவ்வொன்று ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்து அதுக்கான இடத்துல வந்து உங்களுடைய முயற்சிகளையும் ஃபோக்கஸையும் வைக்கும்போது நிச்சயமாக அதில் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பார்க்க முடியும். அதுக்கான பேரு புகழும் பணத்தோடு வந்து நிச்சயமாக அமையும். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.